والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. மதிப்புக்குரிய சகோதரிகளே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எந்த விதமான பீடிகையும் இல்லாமல் நேரடியாக தலைப்புக்கு வரலாம் என்று நான் நினைக்கிறேன். உங்களோடு நாம் இப்போது கலந்துரையாட விரும்புகின்ற தலைப்பு ஃபிக்ஹுல் அவுலவியாத் என்ற தலைப்பு. முன்னுரிமை பெறுவன பற்றிய ஃபிக்ஹ் என்று இதனை நாம் தமிழிலே குறிப்பிடலாம். இங்கு இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய ஒரு கருத்தை நான் மேற்கோளாக காட்ட விரும்புகிறேன். உங்களுடைய சிந்தனையை கிளறும் நோக்கோடு இந்த மேற்கோள் இங்கு உங்களுக்கு தரப்படுகின்றது. லைஸல் ஆகில் அல்லதி யஅலமுல் கைர மினஷ் ஷர் وإنما العاقل الذي يعلم خير الخيرين وشر الشرين. நன்மை எது தீமை எது, நல்லது எது கெட்டது எது, ஹைர் எது ஷர் எது என்பதை அறிபவர், பிரித்து அறிபவர் அல்ல உண்மையான புத்திசாலி. இரண்டு ஹைர்கள் இருக்கின்ற போது அந்த ரெண்டு ஹைரிலும் எது ஒப்பீட்டு ரீதியில் உயர்ந்தது, இரண்டு ஷர்றுகள் இருக்கின்ற போது அந்த இரண்டு ஷர்றுகளிலும் எது மிக மோசமான ஷர்று என்பதை சரியாக அறிபவரே உண்மையான புத்திசாலி. நல்லதையும் கெட்டதையும் பிரித்தறிபவரை பெரிய அறிவாளி என்று சொல்வதற்கில்லை. நல்லதில் நல்லது எது, கெட்டதில் மிக கெட்டது எது என்பதை ஒப்பிட்டு பார்த்து பிரித்து அறிகின்ற ஆற்றலை பெற்றவர் தான் உண்மையான அறிஞர் என்று இமாம் இப்னு தைமியா பல நூற்றாண்டுகளுக்கு முன் சொன்னார். இத்தகைய கருத்துக்கள் தான் ஃபிக்ஹுல் அவுலவியாத் என்று நாம் இன்று வழங்குகின்ற முன்னுரிமை பெறுவன பற்றிய ஃபிக்ஹ் தோற்றம் பெறுவதற்கு அடித்தளமாக ஆதாரமாக அமைந்தவை. இந்த கருத்தை நீங்கள் கிரகித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். சரி, விரிவாக பார்க்கின்ற போது இன்னும் இந்த விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஃபிக்ஹுல் அவுலவியாத், முன்னுரிமை பெறுவன பற்றிய ஃபிக்ஹ். முதலாவதாக ஃபிக்ஹ் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கூடாகத்தான் ஃபிக்ஹுல் அவுலவியாத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இவ்வாறு நான் சொன்ன மாத்திரத்திலேயே சில போது நீங்கள் பிழையாக கூட நினைப்பதற்கு இடம் இருக்கிறது. ஃபிக்ஹ் என்பதை கூட அறியாதவர்களா நாங்கள், எங்களை மிக பிழையாக மதிப்பீடு செய்து இவர் இங்கே பேச வந்திருக்கிறார் என்று நீங்கள் நினைத்தால் தற்போதைக்கு அது பிழையாக இருக்காது. நான் தொடர்ந்து விளக்குகின்ற போது ஓரளவு அது பிழையாக இருக்கும் என்று நீங்கள் முடிவுக்கு வருவீர்கள். சகோதரிகளே, ஃபிக்ஹ் என்ற பிரயோகத்தை மிக தவறாக நாங்கள் புரிந்து வைத்திருக்கிறோம் என்பது ஒரு கசப்பான உண்மை. நான் இதற்கு முன்பு கலந்துரையாடலின் போதும் ஃபிக்ஹ் என்ற சொல்லை பயன்படுத்தினேன். ஃபிக்ஹ் என்று சொன்ன மாத்திரத்தில் நீங்கள் என்ன புரிந்து கொள்கிறீர்கள் தெரியுமா? இஸ்லாமிய சட்டத்துறை, சட்டக்கலை என்று புரிந்து கொள்கிறீர்கள். இஸ்லாமிய சட்டத்துறையை, சட்டக்கலையை பற்றி பேசுகின்ற துறை தான் ஃபிக்ஹ். மசாயில்களை பற்றி, சட்ட பிரச்சனைகளை பற்றி ஆராய்கின்ற கலையாக, துறையாகத்தான் ஃபிக்ஹை நானும் நீங்களும் புரிந்து வைத்திருக்கிறோம். அந்த ஃபிக்ஹை பற்றி இங்கு நான் பேசவில்லை. ஃபிக்ஹ் என்ற சொல்லுடைய நேரடி பொருளை பாருங்கள். லிட்டரரி மீனிங், மொழி ரீதியான பொருள் என்ன? ஒன்றை ஆழமாக புரிதல், டீப் அண்டர்ஸ்டாண்டிங். எந்த ஒன்றையும் ஆழமாக அறிதல், புரிதல் என்பதுதான் ஃபிக்ஹ் என்ற சொல்லின் நேரடி உண்மை பொருளாகும். இதில் கருத்து வேறுபாடு இல்லை. ஃபிக்ஹ் என்றால் அல் ஃபஹ்முத் தகீக், அல் ஃபஹ்முல் அமீக், ஒன்றை பற்றிய ஆழமான புரிதல், ஆழமான விளக்கம், ஆழமான தெளிவு என்பதுதான் ஃபிக்ஹ் என்ற சொல்லுடைய நேரடி. ஆனால் இன்று ஃபிக்ஹ் என்பது மிக குறுகிய பார்வையில் நோக்கப்பட்டு சட்டத்துறையை மாத்திரம் குறிப்பதாக மாறி இருக்கிறது. அந்த ஃபிக்ஹுக்கு என்ன பேர் தெரியுமா? நாங்கள் இன்று ஃபிக்ஹ் என்று சொல்கிறோமே, அந்த ஃபிக்ஹுக்கு ஒரு பேர் இருக்கிறது. ஃபிக்ஹுல் அஹ்காம், ஃபிக்ஹு அல் அஹ்காம், ஃபிக்ஹு அல் மசாயில். நாங்க என்ன செஞ்சிட்டோம்? அஹ்காம் என்று சொல்லி எடுத்து போட்டுட்டு இல்ல சட்ட பிரச்சனைகளுக்கு மாத்திரம் பேர் வச்சிட்டோம் ஃபிக்ஹ் என்று சொல்லி. ஃபிக்ஹ் கிளாஸ் என்று சொன்னா என்ன படுது? ஃபிக்ஹ் கிளாஸ் யாரா யோசிக்கிறாங்களா? ஆழமாக எதையோ விளங்க போற வகுப்புன்னு சொல்லி இல்ல. ஃபிக்ஹ் கிளாஸ் சொன்னா நல்ல விசேஷமா இருக்கும். கொஞ்சம் சண்டை பார்க்கலும், குழப்பம் பார்க்கலும். ரெண்டு மௌலியமார் சேர்ந்து ஃபிக்ஹ் கிளாஸ் நடத்தினா எப்படி இருக்கும்? பெரும்பாலும் போலீஸ் கச்சேரி கோடு எல்லாம் அந்த இடத்துக்கு வர வேண்டியிருக்கும். ரெண்டு பேர் சேர்ந்து செஞ்சா, தனியா செஞ்சா பெரும்பாலும் பிரச்சனை வராது.
அந்த அளவுக்கு ஃபிக்ஹ் என்பது ஒரு சர்ச்சைக்குரிய துறையாகத்தான் இன்று மாறிஇருக்குது. அது ஃபிக்ஹுல் அஹ்காம். இது போக மார்க்கத்தின் எந்த ஒரு துறை பற்றிய ஆழமான ஆய்வுக்கும் பேரு ஃபிக்ஹ். ஃபிக்ஹுல் அல் அஹ்லாக். ஃபிக்ஹுல் அஹ்லாக். நீங்கள் ஏற்கனவே கேட்ட தஸவுஃப், சூஃபித்துவம் என்று மார்க்கத்தில் இருக்கிறதா? அதுக்கு இன்னொரு பேரு அந்த தஸவுஃப் சூஃபித்துவம் என்ற சொல்லை விட்டு விடுங்கள். ஃபிக்ஹுல் அஹ்லாக் என்று சொல்லுங்கள். ஃபிக்ஹுல் அஹ்லாக், இஸ்லாம் சொல்கின்ற குணப்பண்புகள் பற்றிய ஆய்வு ஃபிக்ஹுல் அஹ்லாக், அல்லது ஃபிக்ஹுஸ் சுலூக் என்று சொல்வார்கள், நடத்தை பற்றிய ஃபிக்ஹ். சட்டங்களை, வெளிப்படையான சட்டதிட்டங்களை பற்றி ஆராய்கிற ஃபிக்ஹ் ஃபிக்ஹுல் அஹ்காம். உதாரணமா தொழுவது, தொழுகையுடைய ஃபிக்ஹ்னு நாங்க எதை சொல்றோம்? ஃபிக்ஹுல் அஹ்காம சொல்றோம். தொழுகையுடைய இன்னொரு பகுதி இருக்கு, ஃபிக்ஹுஸ் சுலூக், ஃபிக்ஹுல் அஹ்லாக். தொழுகையின் மூலமாக எதிர்பார்க்கப்படுகின்ற அஹ்லாக்குகள் என்ன, அது பற்றி ஆய்வுக்கு என்ன பேரு? ஃபிக்ஹுல் அஹ்லாக் அல்லது ஃபிக்ஹு அஸ்-சுலூக். உண்மையில் பாருங்க, அந்த ஃபிக்ஹ் என்ற சொல்லை பிழையாக விளங்கியதன் விளைவு என்ன? ஃபிக்ஹ் என்பதை முழுக்க முழுக்க காய்ந்த வறண்ட சட்டதிட்டங்களோடு நாங்கள் சுருக்கிவிட்டோம், மட்டுப்படுத்தி விட்டோம். இந்த கண்ணோட்டம் கிடையாது. ஒன்றை ஆழமாக, மார்க்கத்தின் எந்த பகுதி ஆழமாக புரிய வேணும், எவ்வாறு மசாயில்கள் சட்டதிட்டங்கள் முக்கியத்துவம் பெறுகின்றனவோ அதே போல அவற்றுக்கு கூடாக எதிர்பார்க்கப்படுகின்ற விளைவுகள் முக்கியத்துவம் பெற வேண்டும். சில போது நான் நினைக்கிறேன் அஹ்காம்களை விட முக்கியத்துவம் பெற வேண்டும். தொழுகை என்பது தொழுகையுடைய நிலை, ருக்கு, சுஜூது, இந்த ஹைஆத், தொழுகையுடைய அந்த வெளிப்படையான அந்த அம்சங்கள் முக்கியத்துவம் பெறுவது போல தொழுகையுடைய, அதாவது ஜவாரிஹோட அல்லது லாஹிரோட தொடர்பான அம்சங்கள் முக்கியத்துவம் பெறுவது போல தொழக்கூடிய நேரத்தில் எமது பாத்தின் சுலூக் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது அதை விட முக்கியமானது. எனவேதான் ஃபிக்ஹை இரண்டாக பிரிப்பார்கள் இன்னொரு கண்ணோட்டத்தில், அல் ஃபிக்ஹுல் ஸாஹிர், அல் ஃபிக்ஹுல் பாத்தின். நான் சொன்னதொண்டும் இதுல இல்ல, பரவாயில்ல. ஃபிக்ஹுல் அஹ்காம், ஃபிக்ஹுல் அஹ்லாக் அல்லது ஃபிக்ஹுல் சுலூக், அல் ஃபிக்ஹுல் ஸாஹிர். ஃபிக்ஹுல் அஹ்காம் ஃபிக்ஹுல் ஸாஹிர் என்று சொன்னால், ஃபிக்ஹுல் ஸாஹிர் என்ன? எக்ஸ்டர்னல் ஃபிக்ஹ், வெளிப்படையா தெரிகிற ஃபிக்ஹ். அஹ்லாக் சம்பந்தமான ஆய்வு அல் ஃபிக்ஹுல் பாத்தின், இன்டர்னல் ஃபிக்ஹ். இஸ்லாத்தை பொறுத்தவரை இஸ்லாத்துக்கு ஒரு எக்ஸ்டர்னல் டைமென்ஷன் இருப்பது போல இஸ்லாத்துக்கு இருக்கிற மிக முக்கியமான ஒரு டைமென்ஷன் தான் இன்னர் டைமென்ஷன். இஸ்லாத்துடைய உள்ளார்ந்த அந்த பன்முகத்தன்மை. வெறும், அதாவது தொழுகை என்பது இந்த காட்சிகள் மட்டுமல்ல, தொழக்கூடிய ஒருவருடைய கியாம் எவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறதோ, அவருடைய ருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறதோ, அவருடைய சுஜூத் எவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறதோ, எந்த அடிப்படையில்? அந்த அமைப்பை பொறுத்தவரை, நிலையை பொறுத்தவரை, ருக்குல எப்படி இருக்கணும், சுஜூதில் எப்படி இருக்கணும், அத்தியாயத்தில் எப்படி இருக்கணும் என்பது எவ்வளவு முக்கியத்துவம் பெறுதோ அதே அளவுக்கு குறைந்தபட்சம் எது முக்கியத்துவம் பெறுது? உளநிலை, ஹுஷூ, ஹுது, பயபக்தி. எந்த மனோநிலையில் இருக்கிறார், எந்த உணர்வோடு இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும், ஒவ்வொரு தொழுகை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்வார்கள், சவ்வு சுஃபூபக்கும் யர்ஹமுக்குமுல்லாஹ், இஸ்தவு லிஸ்ஸலாஹ் யர்ஹமுக்குமுல்லாஹ் என்று சொல்லிவிட்டு சொல்வார்கள், உங்களுடைய கடைசி தொழுகையாக இதை அமைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய கடைசி தொழுகை, கடைசியாக உங்களுக்கு தொழுகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது என்பதை நினைத்துக் கொண்டு இந்த தொழுகையை நிறைவேற்றுங்கள் என்று ஒவ்வொரு தொழுகைக்கும் சொல்ல. என்றால் பலருக்கு அது கடைசி தொழுகையாக இருக்கும், சிலருக்கு அது கடைசி தொழுகையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த மனோநிலை உருவாக்கப்படுதா எங்கட ஃபிக்ஹ் ஸாஹிர்ல, எங்கட ஃபிக்ஹுல் அஹ்காம்ல, எங்கட ஃபிக்ஹுல் மசாயில்ல? என்னென்றால் ஃபிக்ஹை நாங்க ஸாஹிரோட வச்சுக்கொண்டோம், அஹ்காமோட வச்சுக்கொண்டோம், மசாயிலோட வச்சுக்கொண்டோம், அஹ்லாக்குக்கு போகல, பாத்தினுக்கு போகல, சுலூக்குக்கு போகல. எங்க தவறு இருக்குன்னு பாருங்க. மார்க்கத்தில் இந்த பக்கங்கள், அதாவது திருத்தப்பட வேண்டிய பக்கங்கள், மஃபாஹிம் யம்பகி அன் துஸஹா, திருத்தப்பட வேண்டிய கண்ணோட்டங்கள், அடிப்படையான மாற்றங்கள் இங்கு வருகின்ற போது நிறைய பிரச்சனை தீர்ந்துடும். இந்த ஃபிக்ஹ் பாத்தின் பற்றிய ஃபிக்ஹ் பாத்தின் இன்னொன்று, அதான் மார்க்கத்துக்கு வேற விளக்கம் மீக்கின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும், அதை பத்தி நான் பேசல. இந்த ஃபிக்ஹ் பாத்தின், ஃபிக்ஹ் சுலூக், ஃபிக்ஹுல் அஹ்லாக் பற்றிய கண்ணோட்டம் சரியா வந்தா நிறைய சண்டைகளை குறைக்கலாம், நிறைய சர்ச்சைகளை குறைக்கலாம். ஃபிக்ஹ் ஸாஹிரை விட சில நேரம் ஃபிக்ஹ் பாத்தின் முக்கியத்துவம் பெறும். ஒருவர் அஹ்காம் ரீதியா சில தப்பு தவறு விடுவார், ஆனால் அவருடைய சுலூக்க பொறுத்தவரை, ஃபிக்ஹ் பாத்தினை பொறுத்தவரை அது சீராக இருந்தால் அல்லாஹ் தஆலா அவரை மன்னிச்சேட்டு கபூல் செய்ய போதுமானவன். ஏன்? லன் யனால அல்லாஹ் லுஹூமுஹா வலா
திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு அத்தக்வா மின்கும். அல்லாஹ்வுக்கு உங்களோட இறைச்சி போய் சேர்றது இல்ல, மாமிசம் போய் சேர்றது, ரத்தம் போய் சேர்றது இல்ல, உங்களோட நின்று கொண்டிருக்கிற கியாம் உங்களோட எக்ஸசைஸ் போய் சேர்றது இல்ல. நீங்க எப்படி சரியா எக்ஸசைஸ் செஞ்சீங்கன்னா அல்லாஹ் பாப்பானா? உங்களோட தேகாபியாசம் தானே. சரியா நின்றீங்களா, சரியா கையை எங்கன வச்சீங்க, கையை எப்படி சரியா வசத்துனீங்க, அது எக்ஸசைஸ். மன்னிக்கோன்னு நான் விளங்குறதுக்காக சொல்றது. உங்களோட எக்ஸசைஸ அல்லாஹ் பாக்குறது இல்ல. நீங்க அறுத்த மாட்டை பாக்குறது, இறைச்ச பாக்குறது, ரத்தத்தை பாக்குறது, இதை பாக்குறான். யனாலுஹு அத்தக்வா மின்கும். அதான் ஃபிக்ஹ் பாத்தின், அதான் ஃபிக்ஹ் அஸ்ஸுலூக், அதான் ஃபிக்ஹ் அல் அக்லாக். அந்த பகுதியை பேசுறது தான் தஸவ்வுஃப். அது வானம்னு சொன்னா என்ன நடக்கும்? அதுல விளைவை தான் இன்னைக்கு நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுவல்ல எனது தலைப்பு. அதனால நான் விஷயத்துக்கு வரேன். இப்ப ஃபிக்ஹ் என்றால் என்ன என்பதை புரிஞ்சு கொள்வதுனா ஃபிக்ஹுல் அவுலவியாத்தை புரிஞ்சு தங்கி இருக்குதுன்னு சொன்னேன். ஃபிக்ஹ் என்ற வகையில் அப்ப நிறைய ஃபிக்ஹ் இருக்குது. ஃபிக்ஹுன் நுசூஸ், குர்ஆன் சுன்னாவுடைய வாக்கியங்களை சரியாக புரிதல். அல் மானல் லுகவி அல் மானல் முராத். எந்த ஒரு குர்ஆன் வசனத்தை எடுத்துக்கொண்டாலும், எந்த ஒரு ஹதீஸ் எடுத்துக்கொண்டாலும் அதுக்கு ஒரு நேரடி மொழி ரீதியான பொருள் இருக்கும், நாடப்பட்ட பொருள் ஒன்று இருக்கும். அதை விளங்குறது ஃபிக்ஹ், ஆழமாக புரிதல். உதாரணமா அல் ஹஜருல் அஸ்வது மினல் ஜன்னா. ரைட். நான் நினைக்கிறேன் மദ്രസ முதலாம் வகுப்பு படிச்ச பிள்ளைக்கும் இதை மொழிபெயர்க்கிறோம். அல் ஹஜரு கல்லு, அல் அஸ்வது கருப்பு, அல் ஹஜருல் அஸ்வது கருப்பு கல்லு, மின் நின்றால் இருந்து, அல் ஜன்னா ஒரு புதுனமான முறையிலே நாங்கள் அரபு படிப்பிக்கிறோம், இப்படித்தான் மொழிபெயர்ப்பாங்க. மின் நின்றா இருந்து அல் ஜன்னான்னு சொன்னா என்ன, ஒண்டோ தோப்பு இல்லாட்டி பூஞ்சோலை இல்லாட்டி சுவர்க்கம். ரைட். இப்ப மொழிபெயர்ங்க பார்ப்போம். இந்த கருப்பு கல்லு சுவர்லோகத்தில இருந்து வந்த கல்லு. ரைட். அல் மானல் லுகவி, சுவர்லோகத்திலிருந்து வந்த கல்லு, இல்லாட்டி எங்க பூஞ்சோலி வந்த கல்லு. கடைசியா ஒரு மாய முடிவு பார்த்தாச்சு, இல்ல இது சுவர்லோகத்து கல். எந்த கருப்பு கல்லப்பா? காபத்துள்ளால உள்ள இந்த இப்ப விளங்கி கொண்டு போறோம் நாங்க. அது மானல் லுகவி மொழி ரீதியான கருத்து மிக லேசானது. இப்ப உண்மையான ரசூலுல்லாஹ் நாடின கருத்து என்ன? ரசூலுல்லாஹ் அங்க ஹஜருல் அஸ்வத் சொன்னது அங்கு காபத்துல்லாவில் பதிக்கப்பட்டிருக்கிற அந்த கருப்பு கல்லை. இங்கு ஜென்னா என்று சொன்னது பூஞ்சோலை அல்ல சுவர்க்கத்தை, எனவே சுவர்லோகத்து கல். ரைட். இப்ப இன்னும் விளங்க வேண்டியது இந்த நஸ்ஸுண்டா இது ஒரு ஹதீஸ் வாக்கியம், டெக்ஸ்ட். இதை விளங்குறதுக்கு பேர் என்னது? ஃபிக்ஹ். இதை விளங்குறது ஃபிக்ஹ். இப்படி ஃபிக்ஹ் பார்த்தா இவ்வளவு பிரச்சனை குறைச்சு கொள்ளலாம். இதை விளங்குறது ஃபிக்ஹ், ஆழமாக விளங்குதல். சரி, சுவர்லோகத்து கல்லுண்டா என்ன? நாங்க இதுவரை ஈமான் கொண்டிருக்கிறோம் எப்படி? எந்த உள்ளத்திலும் எந்த கண்ணும் காணாத, எந்த உள்ளத்திலையும் உதிக்காத, வேற எந்த காதும் கேட்காததுதான் சொர்க்கத்தில் இருக்குன்னு சொல்லி இந்த பார்த்துட்டோமே. ஹஜ்ஜுல் கல்லு சுவர்லோகத்து கல்லொண்ட பார்த்தாச்சு. இப்ப பார்த்து கொண்டு போயலுமே கல் இப்படி இருக்கும் சொன்னா ஆறு எப்படி இருக்கும்? ஒரு இது ஒன்று இருக்கிற. இப்ப சுவர்லோகத்துல ஒரு பொருள் எங்கிட்ட இருக்குது. ஒரு ஆய்வாளரோட கையில கொடுத்தா இந்த கல்ல சுவர்லோகத்தை வரைஞ்சிருவான். ஏன்னு தானே? இப்ப பெரிய ஒரு பிரச்சனை. சுவர்லோகத்து கல்லொண்டு வந்திருக்குது. பாலமுல் கைப் சுவனம் சொல்றது கற்புலனாகாத உலகத்தை சேர்ந்த ஒரு விஷயம். அங்க இருந்து ஒரு கல் வந்தாச்சு. இப்ப இந்த கல்லை வச்சு எவ்வளவு விஷயங்களை யோசிக்கலாம். உண்மையில இந்த ஹதீஸ்ல விளக்கம் என்ன? இந்த ஹதீஸ்ல விளக்கம் என்ன? இந்த ஹதீஸ் உண்மையான விளக்கம் எதுவாக இருக்க முடியும் என்றால் அதான் ஃபிக்ஹ்னு சொல்றது. இந்த ஹதீஸை சரியா விளங்குறது அல் மானல் முராத். இந்த ஹதீஸ் மூலம் ரசூலுல்லாஹ் சொல்ல வந்த கருத்து விளங்குறது. ரசூலுல்லாஹ் இங்க சொர்க்கத்திலிருந்து மலக்கு எல்லாம் புடைசூல சொர்க்கத்திலிருந்து ஒரு இடத்துல இருந்து சொர்க்கத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து வெட்டி எடுத்துட்டு வந்த கல்லு அல்லது தோண்டி எடுத்துட்டு வந்த கல்லு அல்லது ஸ்பெஷலாக தயாரிக்கப்பட்ட கல்லு சொர்க்கத்தில் உள்ள ஒரு ஃபேக்டரியில ஒன்றுமல்ல. இது ஒரு பொறுமதியான கல்லு. நாங்க சொல்லுவோம் ஸ்ரீலங்கா பாரடைஸ் ஆஃப் த வேர்ல்ட். இது பாரடைஸா சொல்றது என்னன்னா மிகைப்பட சொல்றோம். அந்த அளவுக்கு விசேஷமான இடம் சொல்லித்தான் இந்த எல்லா டூரிஸ்டரையும் கூப்பிடுறது.